வாங்க படியேறி உள்ள வாங்க டக்குனே வந்துருக்கமா உள்ள. புதுக்கோட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை அரசு பேருந்து ஓட்டுநராகியிருப்பது வரவேற்பையும் பாராட்டுக்களையும் குவித்து வருகிறது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி வரை பேருந்து இயக்கி வருகிறார் திருநங்கை ஸ்ரீதேவி. மிகவும் பரபரப்பான அதே நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த திருச்சி ராமேஸ்வரம் சாலையில் தற்போது இந்த பேருந்தை இவர் இயக்கி வருகிறார். இதுக்கு முன்னாடி திருநங்கையை பார்த்துருக்கோம், பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறது இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் அவங்க வண்டியில போயிருக்கேன், வண்டி ஓட்டி நான் போயிருக்கேன். அந்த பஸ்ல 8ஆம் நம்பர் பஸ்ல நான் போயிருக்காங்க, பார்த்து வண்டியில நானும் வந்திருக்கேன், பயணிச்சிருக்கேன். அதுலயும் இப்போ இந்த பஸ்லயும் ரொம்ப தைரியமா தான் போயிட்டு இருக்கேன். 60 பேர் என்னோட சேர்த்து பயணிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது நல்லா தான் ஓட்டிட்டு போறாங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ், எந்த பயம் இல்லை. இது பற்றி திருநங்கை ஓட்டுநர் ஸ்ரீதேவி கூறும்போது, பயணிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றனர், ஒத்துழைப்பு கொடுக்கின்றனர். இதுவரை ஆண்கள் மட்டும்தான் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த நிலையில் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் பணி வழங்கியது பெருமையாக உள்ளது. எனக்கு இது மகிழ்ச்சியான வேலை. இதை நான் வெறும் வேலையாக நினைக்கவில்லை, இந்த வேலையை நான் காதலிக்கின்றேன் என்கிற திருநங்கை ஓட்டுநர் ஸ்ரீதேவி மேலும் கூறும்போது, நான் தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஓட்டுநராகத்தான் பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு நிரந்தர பணி வழங்கினால் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நான் சார்ந்த திருநங்கைகள் சமூகத்திற்கும் அரசு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்ததாக நாங்கள் எண்ணுவோம் என கூறியுள்ளார். வணக்கம், புதுக்கோட்டை மாவட்டம். திருநங்கை. நான் ஸ்ரீதேவி என் பேர். எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா, இந்த வேலை எங்களுக்கு பிடிச்ச வேலை, எனக்கு பிடிச்ச வேலை. சந்தோஷமா இருக்கு. மக்களும் எங்களுக்கு எல்லாருமே உற்சாகப்படுத்துறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை இது. ரொம்ப நான் இதை மிஸ் பண்ணலை, லவ் பண்ணுறேன். இது எத்தனை வருஷமா 2025 தான் நாங்கள் ஐஆர்டி ட்ரைனிங் முடித்தோம். இப்போ 1 வருஷ காலமாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம், பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். டெம்பரவரியாக தான் போகிறோம். எங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த வேலை போட்டு கொடுத்தாங்கன்னா இந்த அரசுக்கு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் மத்தியில் நீங்கள் பஸ் ஓட்டுறது எந்த லெவலுக்கு எல்லாரும் ரொம்ப லைக் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, ஆண்கள் தான் இவ்வளவு நாளா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப பெண்களா திருநங்கையும் ஓட்டுறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா திருநங்கைனாவே யாசகம் கேட்க தான் போவோம். இப்ப இந்த வேலைக்கு வந்தனால எல்லாருமே பெருமைப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. எங்களை மாதிரி உள்ள திருநங்கைகளுக்கு கண்டிப்பா எங்களை பார்த்து இன்னும் அவங்க வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே 2026 ஜனவரி மாதம் இதே புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அரசு பேருந்தின் முதல் திருநங்கை கலைதேவி நடத்துனராக பணியில் சேர்ந்துள்ள நிலையில் தற்போது மற்றொரு திருநங்கை ஸ்ரீதேவி முதல் ஓட்டுநராக பணியில் சேர்ந்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் மனோகரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.